All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். திருப்பதி லட்டு தயாரிக்க நெய்யை வழங்கிய ஏஆர் டைரி நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்போம். சதீஷ்மணி வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சதீஷ். திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு உள்ளிட்ட கலப்பட பொருட்கள் இருந்த விவகாரம் ஆந்திர அரசியலை மட்டுமல்லாமல் தேசிய அளவில் பெரும் கவனத்தை ஏற்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்துல விலங்குகள் கொழுப்பு மற்றும் கலப்படம் கலந்த நெய்யை வழங்கியதாக திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவனத்தின் மீது திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் புகார் அளித்தார்கள். அதன் பிரிவில் ஏஆர் டைரி நிறுவனம் மீது 10 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதே வேளையில மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த ஏஆர் டைரி நிறுவனத்துல சோதனை மேற்கொண்டாங்க. அதனை தொடர்ந்து அவங்களுக்கு நோட்டீஸ் வழங்கினாங்க. அவங்க மேற்கொண்ட சோதனையில இந்த கலப்பட நெய்யானது தமிழ்நாட்டில் இருந்து அனுப்பப்படவில்லை. ஆந்திராவில் உள்ள வைஷ்ணவி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் என்ற அந்த கம்பெனியில இருந்து நெய்யை வாங்கி அனுப்பியதும் தெரிய வந்தது. இதனை தொடர்ந்து ஏஆர் டைரி நிறுவனம் அதே போல வைஷ்ணவி நிறுவனத்தும் ஆகியோருக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. போலீஸ் நடவடிக்கை எடுப்பதற்கும் பரிந்துரை செய்யப்பட்டது. இந்த இதில் தற்போது புதிதாக ஒரு சர்ச்சை வெடித்திருக்கிறது. என்னவென்றால், திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவனம் திருப்பதிக்கு அனுப்பிய அந்த நெய்க்கு அக்மார்க் முத்திரை சான்றிதழ் பெற்ற விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அக்மார்க் சான்றிதழ் 100% தயாரிக்கப்பட்ட பொதுமக்கள் பயன்பாட்டுக்குள் உள்ள பொருட்களில் எந்த கலப்படமும் செய்யப்படவில்லை என்பதற்கு தான் அக்மார்க் தர சான்றிதழ் வழங்கப்படும். இந்த நிலையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய இந்த நெய்யில் கலப்பட நெய், கொழுப்பு கலந்த நெய்க்கு அக்மார்க் சான்றிதழ் பெற்று திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் நிறுவனம் பெற்றிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில இது குறித்தும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதே போல எஸ்ஐடி குழு, ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் உள்ளிட்ட எஸ்ஐடி குழு அடங்கியதை உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. அவங்களும் விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில ஒரு தரப்பு திருப்பதி தேவஸ்தான தரப்பு இது விலங்குகள் கொழுப்பு கலந்திருக்கு, கலப்படம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதே நேரத்துல அக்மார்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த விதமான கலப்படம் இல்லாத பொருளுக்கு மட்டும்தான் அதனை சான்று கொடுப்பாங்க. அந்த வகையில திண்டுக்கல் ஏஆர் நிறுவனத்திற்கு அக்மார்க் சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாகவும் வரும் நாட்களில் பல்வேறு கட்ட விசாரணைகள் வேகம் எடுக்கும் எனவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.